கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. எல்லாம் சொல்லுங்க, வெற்றி சிறக்க பண்ணி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன உண்டு? வெற்றி. எப்போதாவதா? எப்போதுமா? எப்போதாவதெல்லாம் கிடையாது, எப்போதும். கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. எங்கேயாவது வெற்றி பெறுவீங்களா? எல்லா இடத்துலையும் வெற்றி பெறுவீங்களா? எப்படி போட்டிருக்கு பாருங்க, எல்லா இடத்திலேயும். எல்லாம் சொல்லுங்க, எப்போதும் வெற்றி, எல்லா இடத்திலும் வெற்றி. இப்போ வெற்றி, செழிப்பு, இதை தான் நம்ம இப்போ யோசிச்சுட்டு போயிடுறோம்ல. ஆனால் அதனுடைய பர்பஸ் பாருங்க, அது எங்கே கொண்டு போய் முடியுது, அது எங்கே போய் நிறைவடையுது, அதுதான் உங்களுக்கு காமிச்சிட்டே வர்றேன். அது எங்கே போய் முடியுது பாருங்களேன். கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். என்னங்க, சக்சஸுக்கும் காஸ்பலுக்கும் சம்பந்தம் இருக்கா? சக்சஸுக்கும் தேவனை மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சம்பந்தம் இருக்கா? ரொம்ப பெரிய சம்பந்தம் இருக்கு, ரொம்ப பெரிய சம்பந்தம் இருக்கு. அதனாலதான் இதை நான் பேச சொல்றேன் உங்களுக்கு. எப்படி சொல்லி எங்க கொண்டு வந்து முடிக்கிறாங்க பாருங்க. பழைய ஏற்பாடை வாசிங்க, புதிய ஏற்பாடை வாசிங்க, காஸ்பலை வாசிங்க, எது வேணாலும் வாசிங்க. அது எங்க கொண்டு போகுது? அந்த பெருக்கம், அந்த நிறைவு, அந்த வெற்றி, அந்த சுகம், அந்த உயர்வு அவர் யாருங்கிறத காட்டுறதுல தான் போய் முடியுது பாருங்களேன். தாவீதை காமிச்சான், அவன் ஜெயிக்கிறது. இஸ்ரவேல்ல ஒரு தேவன் ஒண்ணுன்னு பூலோகத்தார் யாரும் அறிவாங்க, நான் அதனால ஜெயிப்பேன். இங்கே அதே தான் சொல்றாரு பவுல் அப்போஸ்தலன், எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க போனாலே வெற்றி வாசனை வீச போகுது, இவர் வந்தாலே சக்சஸ் வாசனை அடிக்குதுங்க. எப்படி போட்டிருக்கு பாருங்க, அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த வெற்றியை, செழிப்பை, உயர்வை, மேன்மையை, நன்மையை ஒரு மனிதன் அடைந்து அவன் அதில் நிறைவாய் அவன் வாழும்போது அதில் தேவன் யாருன்னு வெளிப்படுறாராம். அப்போ இப்போ புரியுதா? உங்கள் வாகனமாக இருக்கட்டும், உங்கள் உடையாக இருக்கட்டும், உங்களுடைய திறமைகளாக இருக்கட்டும், நீங்கள் செய்கிற பிஸ்னஸ், உங்கள் வாழ்க்கையில் வர்ற ஒவ்வொரு காரியத்தின் மூலமும் அவர் யார் அப்படிங்கிறது வெளிப்பட போகிறது. அப்போ அதான காஸ்பல், அவரை அறிகிற அறிவின் வாசனையை. இது வரைக்கும் அறியாதவன்லாம் அறிவான், கேட்காதவன்லாம் கேட்பான், நம்பாதவன்லாம் நம்புவான், ரட்சிக்கப்படாதவன்லாம் ரட்சிக்கப்படுவான். வராத கூட்டம் வரும், திருந்தாத கூட்டம் கூட திருந்தும். ஏன்னா அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்க போகுது உங்க சாதனைகள், உங்கள் வெற்றிகள், உங்க உயர்வுகள்.